வணக்கம், நான் பாபு, லாங்கிடியூட் தமிழ்நாடு ப்ராஜெக்ட் ஹெட். இப்போ இங்கே நீங்கள் பார்க்க போகிறது குன்றத்தூரில் மிஸ்டர் ஸ்ரீதரோட வீடு. இது நம்ம ஆரம்பித்து ஒரு மாதம் ஆகுது. இப்போது கிட்டத்தட்ட ஹேண்ட் ஓவர் ஸ்டேஜில் இருக்குது. மேபி இன்னும் ஒரு 10 நாளில் கிரகப்பிரவேசம் பண்ண போகிறோம். அதனால தான் இதை பார்த்துட்டு இருக்கிறீங்க. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சுற்றி லேண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தண்ணி தேங்குற இடம். இதெல்லாம் நாங்கள் ஃபவுண்டேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போதே ஃபுல்லாகவே தண்ணி இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் என்ன சொன்னாங்க, பைல் போடணும், பைல் போட்டு தான் இதை ஸ்டார்ட் பண்ணணும்னா. பட் பைல் போடுறது கிளைண்ட் ரொம்ப காஸ்ட் அதிகமாக இருக்கும், பட்ஜெட்டில் எங்களுக்கு இல்லை அப்படின்னாங்க. சரி, அதுக்கப்புறம் ஃபவுண்டேஷன் டிசைனை கொஞ்சம் மாற்றி பவுல்டர்ஸ் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 8 feet டெப்த் வரைக்கும் எக்ஸ்கவேஷன் பண்ணி பவுல்டர்ஸ் போட்டு அதுக்கு மேலே இதை நாங்கள் கொண்டு வந்து நிறுத்தணும். பட் ஃபுல்லாக வாட்டர் இருக்கும்போதே நம்ம ஒரு பக்கம் மோட்டர் வச்சு தண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் பண்ணோம். இப்போ நீங்கள் இங்கே பார்த்தாலே தெரியும், மழை பெஞ்சா இங்கெல்லாம் தண்ணி தேங்கும். இன்னும் கூட அந்த தண்ணியெல்லாம் பக்கத்தில் தேங்கிட்டு இருக்குது. இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் இன்னும் 10 நாளில் வீடே கொடுக்க போகிறோம். G+1 டிசைன் பண்ணியிருக்கிறோம். ஃப்யூச்சரில் வேணுனாலும் உங்கள் 2வது மாடியும் கட்டுறதுக்கு தேவையானாலும் G+2வாக ஃபவுண்டேஷன் நாங்கள் போட்டிருக்கிறோம். நம்ம ரோட் லெவலில் இருந்து ஒரு 3 to 4 feet ஹைட் வச்சுருக்கிறோம். நாளைக்கு தண்ணி தேங்கினாலும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. வாங்க உள்ளே போய் பாருங்கள். இது கார் பார்க்கிங். இப்போ மெயின் டோர் நாங்கள் இதில் போட்டிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா தெரியும், மெயின் டோர் இப்போ பாலிஷ்க்கு ரெடியாக இருக்குது. ஹால் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஃபைனலாக ஷட்டர் போட்டுட்ருக்குறாங்க. இது பூஜா. படிக்கட்டு எல்லாம் ரெடியாகி கிரானைட்டோட ரெடியாக இருக்குது. இங்கே ஒரு பெட்ரூம் வச்சுருக்கோம் வித் அட்டாச் டாய்லெட். டாய்லெட் ஆல்மோஸ்ட் ஃபிட்டிங் எல்லாம் போட்டாச்சு. இங்கே ஒரு ஜென்ரல் டாய்லெட்டும் ஒன்று வச்சுருக்கோம், கெஸ்ட் டாய்லெட்டா. இங்கே ஒரு சிம்பிள் ஸ்டோர் ரூம் இருக்குது. அவங்களுக்கு அங்கே ஒரு யூட்டிலிட்டி வச்சுருக்கோம். இப்போ இது டியூப்ளெக்ஸ் மாடலில் தான் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 3 bedrooms இருக்குது. அதில் இப்போ நீங்கள் பார்க்குறது மாஸ்டர் பெட்ரூம் வித் பால்கனி. இப்போ இது சும்மா சேஃப்டிக்காக கொஞ்சம் லாக் பண்ணி வச்சுருக்கோம். இது ட்ரெஸ்ஸிங் ரூம், டாய்லெட். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு சிம்பிளான ஒரு பெட்ரூம். இதில் பேசேஜுக்கு அந்த பக்கம் ஒரு பெட்ரூம் இருக்கு. இந்த பெட்ரூமில் தான் இந்த பால்கனியும் அட்டாச் ஆகுது. 2 bedroomக்கும் இந்த பால்கனி யூஸ் பண்ணுற மாதிரி வச்சுருக்கோம். இதோட டாய்லெட் இங்கே. அடுத்தது ஹெட்ரூம். இப்போ ஃபைனலாக ஹெட்ரூம் பெயிண்டிங் நடந்துட்டுருக்கு. இதில் ஓப்பன் டு ஸ்கை வச்சுருக்கோம். இதில் கிளாஸ் பண்ணணும். டெரஸ் எல்லாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. வாட்டர் டேங்க்கும் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ இங்கே பின்னாடி சரௌண்டிங் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தண்ணி தேங்குற இடம். அதுலேருந்து கொஞ்சம் நல்லா டிசைன் பண்ணி நம்ம சீக்கிரமாகவே கட்டி முடிச்சிருக்கோம். இது ஃப்ரண்ட் ரோடு. ஓகே, தேங்க்யூ.